ஆதாரத்துடன் கட்டம் கட்டும் அமித்ஷா. உதயநிதிக்கு வைக்கப்பட்ட புள்ளி. 4000 கோடி அடித்ததில் அன்பில் மகேஷுக்கும் ஆப்பு. ஈடிக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த அசைன்மெண்ட். வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் தமிழகம் வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அறிவித்தார். அந்த அறிவிப்பின் போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து விவகாரம், தொகுதி மறுசீராய்வு விவகாரம் என்று பல விஷயங்களை எதிராக தீர்மானம் நிறைவேற்றுகிறார். ஆனால் இது எல்லாமே திமுக ஆட்சியின் அவலங்களை மறைப்பதற்காகத்தான் நடக்கிறது. திமுக அமைச்சர்கள் பல ஆயிரம் கோடி அளவில் ஊழல் செய்திருக்கிறார்கள். அதை திசை திருப்ப வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் இவர் தேவையில்லாத அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னவர், டாஸ்மாக் தொடங்கி மணல் குவாரி, நிலக்கரி என ஒவ்வொரு துறைகளிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடந்துள்ளது என்பதை வெளிப்படையாக அறிவித்தார். குறிப்பாக மு.க.ஸ்டாலினை தொடர்ந்து உதயநிதிக்கும் செக் வைக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். இப்படி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதின் முக்கிய காரணம் டாஸ்மாக் ஊழல் மட்டுமின்றி துணை முதலமைச்சர் உதயநிதியும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் கூட்டணி போட்டு 4000 கோடி வரை ஊழல் செய்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் டெல்லி அமலாக்கத்துறைக்கு ஒரு சீக்ரெட் ரிப்போர்ட் போயிருக்கிறது. இந்த ஊழல் எப்படி நடைபெற்றது என்பது குறித்து டெல்லிக்கு போன செய்தியில், முன்பு உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது அந்த துறைக்கும் உயர்கல்வித்துறை ஆகிய துறைகளுக்கு மத்திய அரசு அனுப்பும் நிதியை அந்த துறைக்கு முழுமையாக பயன்படுத்தாமல் அதை இவர்கள் தங்களது பினாமிகள் கணக்குகளுக்கு மாற்றி அந்த பணத்தை தங்களது வெளிநாட்டு நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளார்களாம். இப்படி மத்திய அரசு கொடுக்கும் நிதியை தங்களது வங்கி கணக்குக்கு மாற்றிவிட்டு அனைத்து நிதியையும் தங்களது இலாக்காக்களுக்கு பயன்படுத்தி விட்டோம் என்கிற ரிப்போர்ட்டை இவர்கள் டெல்லிக்கு அனுப்பியுள்ளார்களாம். இது மட்டுமின்றி சில அமைச்சர்களின் முக்கியத்துவம் வாய்ந்த டெண்டர்களை தாங்கள் கைப்பற்றி கொண்டு அதை தங்களுக்கு கூடுதல் கமிஷன் வெட்டும் நிறுவனங்களுக்கு கொடுத்து வருவதாகவும் ஒரு சீக்ரெட் தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படி உதயநிதியும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் கிட்டத்தட்ட 4000 கோடி வரை நிதியை கைமாற்றி விட்டிருப்பதாக டெல்லிக்கு தகவல் போயுள்ளதாம். அதன் காரணமாகவேதான் சமீபத்தில் சென்னை வந்திருந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா மு.க.ஸ்டாலின் மட்டுமின்றி உதயநிதி மீதும் டெல்லிக்கு புகார் வந்திருப்பதாக வெளிப்படையாக அறிவித்தார். அதன் காரணமாகவே முன்பெல்லாம் அமித்ஷா தமிழகம் வந்துவிட்டு சென்றால் அவர் சொல்லிவிட்டு செல்லும் கருத்துகளுக்கு எதிர்கருத்து வெளியிடுவார் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் இந்த முறை தங்களது பட்டியலில் உதயநிதி இருக்கிறார் என்று அவர் சொன்னதுமே இதுவரை வாய் திறக்கவில்லை உதயநிதி. அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலுக்குள் 10 திமுகவின் முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர்கள் ஊழல் வழக்குகளில் கைது செய்யப்படும் நிலையில் உதயநிதியும் அன்பில் மகேஷும் அந்த பட்டியலில் இருப்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாகவே ஏற்கனவே செந்தில் பாலாஜி, கே.என். நேரு உள்ளிட்ட பலர் தற்போது அமலாக்கத்துறையின் பிடியில் இருந்து வரும் நிலையில் கூடிய சீக்கிரமே உதயநிதி, அன்பில் மகேஷ் விவகாரத்தையும் கையில் எடுத்து அமலாக்கத்துறைக்கு டெல்லி மேலிடம் அசைன்மெண்ட் கொடுப்பார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. விஜய் த்ரிஷாவை சீண்டி உதயநிதி நயன்தாரா சர்ச்சையில் சிக்க வைத்த திவ்யா சத்யராஜ். திமுகவில் புதிதாக இணைந்துள்ள நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் ஒரு தொகுதியில் சீட்டு வாங்கி போட்டியிட வேண்டும் என்கிற எண்ணத்துடன் தான் திமுகவில் சேர்ந்துள்ளார். நேற்று முன்தினம் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தான் கருணாநிதி ரசிகை, அதன் காரணமாகவே திமுகவில் இணைந்ததாக பேசியவர் அதோடு நிறுத்தி கொள்ளாமல் உதயநிதியை தலைவனுக்கெல்லாம் தலைவர் என்பது போன்று அள்ளிவிட்டார். ஆனால் இவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடிகர் விஜய் த்ரிஷாவுடன் தனி விமானத்தில் சென்ற கதையை சொல்லி விமர்சனம் செய்தார். இதுதான் தற்போது உதயநிதிக்கு பெரிய ஆப்பாக திரும்பி இருக்கிறது. இதையடுத்து விஜய் ரசிகர்கள் சத்யராஜ் மகளை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக த்ரிஷாவுடன் விஜய் எங்கு சென்றால் இவருக்கு என்ன? அப்படி என்றால் நயன்தாராவுக்காக உதயநிதி பால்டாயில் குடித்த கதையை இவர் சொல்வாரா? நிவேதா பெத்துராஜுக்காக சென்னையில் கார் ரேஸ் நடத்தியதை சொல்வாரா? சிங்கப்பூரில் அதே நடிகைக்கு வீடு வாங்கி கொடுத்த கதையை சொல்வாரா என்று விஜய் ரசிகர்கள் அடுக்குமொழியில் திவ்யா சத்யராஜை நோக்கி கேள்வி கேட்டு வருகிறார்கள். அரசியலுக்கு வந்தால் அரசியலை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும். சொந்த வாழ்க்கையை பேசுவதற்கு அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இவர் பேசினால் நாளை இவரது தந்தை சத்யராஜ் பற்றி ஆளாளுக்கு பேசுவார்கள் என்பதை திவ்யா சத்யராஜ் மறந்துவிட வேண்டாம் என்று கூறும் விஜய் ரசிகர்கள், விஜய் த்ரிஷாவுடன் போன கதையை இவர் சொல்கிறார். நயன்தாராவோடு உதயநிதி எங்கெல்லாம் சென்றார், வீக்கெண்ட் நாட்களில் ரிலாக்ஸ் பண்ணுவதற்காக நயன்தாராவை எங்கு சந்திக்கிறார் என்பதெல்லாம் இவருக்கு தெரியுமா? இந்த விவகாரத்தை திவ்யா சத்யராஜ் இதோடு நிறுத்தி கொள்ளாவிட்டால் அடுத்தடுத்து உதயநிதி, நயன்தாரா, நிவேதா பெத்துராஜ் உள்ளிட்ட பல அம்மணிகளின் அந்தரங்க லீலைகளை நாங்கள் எடுத்து விடுவோம் என்று விஜய் ரசிகர்கள் திவ்யா சத்யராஜை வறுத்தெடுத்து வருகிறார்கள்.
அந்த வகையில் மேடை அலங்காரத்துக்காக உதயநிதியை தூக்கி பேசுகிறோம் என்று இப்போது அவரது லீலைகளை அம்பலத்திற்கு கொண்டு வரும் அளவுக்கு பிரச்சனையை விவகாரமாக்கிவிட்டுள்ளார் திவ்யா சத்யராஜ். அடுத்த செய்தி. மாநில சுயாட்சி என்பதன் பெயரில் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார் ஸ்டாலின். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் மாநில சுயாட்சி விவகாரத்தை கையில் எடுத்து விடுவார்கள். மத்திய அரசு எந்த ஒரு சட்டத்தையும் கையில் வைத்திருக்க கூடாது. அனைத்தையும் அந்தந்த மாநிலங்கள் கையில் கொடுத்து விட வேண்டும். நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு எங்களது இஷ்டம் போல ஆட்டம் போடுவோம், இஷ்டம் போல் ஊழல் செய்வோம், எங்களை யாரும் தட்டி கேட்க கூடாது என்பதுதான் இவரது மாநில சுயாட்சியின் பின்னணி ரகசியமாகும். ஆனால் இப்போது இப்படி பேசும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருந்த போது இதையெல்லாம் ஏன் பேசவில்லை என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் கேள்வியாக இருக்கிறது. இப்படி மாநில உரிமைக்காக பேசும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பு கொடுத்த எந்த வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றவில்லை. தமிழ்நாட்டில் விலைவாசி விண்ணை எட்டி இருக்கிறது. பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. இதை பற்றி எல்லாம் அவர் சிந்திப்பதே இல்லை. அவரை பொறுத்தவரை சட்டசபையில் ஒவ்வொரு நாளும் மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். இதை செய்துவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தனக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று ஒரு கணக்கு போட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் நேற்று தமிழக சட்டசபையில் மாநில சுயாட்சி குறித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். நேற்று இந்த தீர்மானத்தை அவர் கொண்டு வந்தபோது அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளும் வெளிநடப்பு செய்தார்கள். அப்போது மீடியாக்களை சந்தித்த பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறுகையில், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக காலங்காலமாக செய்யும் அதே வேலையை நன்றாக செய்கிறார். இவர்களை பொறுத்தவரை மாநிலங்களை எல்லாம் பிரித்து இவர்கள் கையில் கொடுத்துவிட வேண்டும். இவர்கள் குறுநில மன்னர்கள் போன்று தாங்களே வாரிசு அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் திட்டமாக உள்ளது. அதன் காரணமாகவே மாநிலங்களை பிரிக்க வேண்டும் என்று பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார் மு.க. ஸ்டாலின். இவர்களை பொறுத்தவரை இந்திய நாடு வல்லரசாக வேண்டும் என்கிற எந்த எண்ணமும் கிடையாது. தங்களுக்கு தனி நாடு வேண்டும், தனி கொடி வேண்டும். இப்படி மன்னராட்சி கொண்டு வந்து தாங்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் மு.க. ஸ்டாலின் எத்தனை தீர்மானங்களை நிறைவேற்றினாலும் அது எதுவுமே வேலைக்காகாது. சட்டசபையில் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசினால் அதற்கு அனுமதி தர மறுக்கிறார்கள். தேவையே இல்லாத ஆணையை எல்லாம் இவர்கள் புடுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒரு ஆவேச கருத்து வெளியிட்டுள்ள நயினார் நாகேந்திரன், மேலும் தமிழக ஆளுநர் ரவியை சந்திக்கப் போவதாக சொல்லும் நயினார் நாகேந்திரன், ஆளுநரை சந்தித்து திமுக ஆட்சியில் நடக்கும் சில அவலங்கள் குறித்த புகார்களை கொடுப்பதோடு ஆளுநர் தனது அதிகாரத்துக்கு உட்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப் போகிறாராம். ஏற்கனவே அண்ணாமலை பாஜகவின் தலைவராக இருந்தபோது டிஎம்கே ஃபைல்ஸ் உள்ளிட்ட ஏராளமான புகார்களை ஆளுநர் மாளிகைக்கு கொண்டு சென்றார். இப்போது அவரது பாணியில் நயினார் நாகேந்திரனும் ஆளுநரை சந்தித்து திமுக மீது புகார் அளிக்கப் போகிறார். நண்பர்களே, வெளிநாட்டில் 4000 கோடி ரகசிய முதலீடு விவகாரத்தில் உதயநிதிக்கு வைக்கப்பட்ட குறி. டெல்லி சென்ற கையோடு அமலாக்கத்துறைக்கு அமித்ஷா போட்ட அவசர உத்தரவு. திவ்யா சத்யராஜ் பேசிய பேச்சால் விசுரூபம் எடுத்த உதயநிதி, நயன்தாரா, நிவேதா பெத்ராஜ் விவகாரம். அண்ணாமலை பாணியில் ஆளுநர் சந்தித்து திமுக மீது நயினார் நாகேந்திரன் புகார் அளிக்க தயாராகி வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.